வருவான்ல வழிகாட்டுறதுக்காக வேண்டி ஒருத்தன் போய் என்ன செய்ய இப்படி திருப்பி விட்டுறது. அப்ப என்னவாவே கும்பகோணத்துக்கு போயிருவாங்க. இப்படி போனாதான் கும்பகோணம்னு போர்டு போட்டிருப்பாங்க. இவன் போய் என்ன செய்யறது, இது ஒரு வேலை பண்ணுவோம்னு சொல்லி இப்படி திருப்பி விட்டுறது. அப்ப வெளியூர்ல இருந்து வரவன் என்ன செய்யுமா, இப்படி கும்பகோணத்துக்கு போறதுக்கு பதிலா இங்கிட்டு பார்க்க சிதம்பரத்துக்கு போயிருவான். மாறிக்கிறானா இல்லையா? இது சாபத்துக்குரிய வேலை. ஒரு அடையாளமாக இதுதான் வடக்கு தெருவுன்னா அது தெற்கு தெரு பக்கம் திருப்பி விட்டுறக்கூடாது. வடக்கு தெருவுனா வடக்கு தெரு பக்கம் இருக்கணும், தெற்கு தெருவுனா தெற்கு தெரு நோக்கி இருக்கணும். அது அதுக்கு அடையாளம் காட்டுவது. அது மாதிரி கல்லு ஊண்டிருப்பான். இந்த ஆளுடைய இடம் சர்வே, நிலத்தை சர்வே எடுத்து சர்வே நம்பர்லாம் போட்டு அங்கங்க ஊண்டி வச்சிருப்பான். அந்த கல்ல பிடிக்கிட்டு அங்கிட்டு போய் ஊண்டி வச்சுட்டா இதான் மணாலூர் அருளுங்கிறது. பூமியில மனிதர்களுடைய அடையாள சின்னங்களாக அது மாதிரி நம்மால என்ன பண்ணுவான், புதுக்கோட்டைன்னு செவத்துல அழகா அரசாங்கத்தில் எழுதி வச்சிருப்பானுவ, போஸ்டர் ஒட்டி விட்டுருவாங்க. புதுக்கோட்டை டாக்டர் கலைஞர் ஆயிடுவாரு. புதுக்கோட்டை எங்கிட்டு இருக்குன்னு காட்டுறதுக்காக வேண்டி கல்ல ஒண்டி வச்சா இவன் என்ன செய்வான், கலைஞரே வருகன்னு கொண்டு மேல கொண்டு வச்சிருவான். இவன் எல்லாம் நாசமா போறவன் விளங்குதா. இவன் மீது அல்லாஹ்வுடைய எதுக்கு அந்த புதுக்கோட்டை எழுதி வைக்கிறாங்க? மக்களுக்கு வழிகாட்டத்தானே, மக்கள் சரியான பாதையை கண்டுபிடிக்கத்தானே. அதை போய் மறைச்சின்னா அப்ப போஸ்டர் ஓட்டுறது, இந்த மாதிரியா மறைக்கிறது, திருப்பி விடுறது, இந்த மாதிரி மக்களை கெடுக்கிற வேலை செய்யாத. இத இந்த 4 விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னிடத்திலே தனியா சொன்னாங்கப்பா. இதைத்தான் நீங்க ரகசிய ஞானம் உளறீங்கன்னா இந்த அப்பா எல்லாத்தையும் பொதுவாக்கிட்டேன், முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன விளங்குது, இவங்க கொண்டு போய் அலி ரலியல்லாஹு முடிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு ஒரே மண்டையில போட்டு அவ்வளவு பொய்யர் கள்ள பொய்யல் வந்துட்டார். யார் சொல்லிட்டார், இவங்க யார்கிட்ட போய் ரகசிய ஞானம் முடிக்கிறாங்களோ அவர் சொல்றாரு அப்படி ஒண்ணு இல்ல. அப்ப தரிகா ஃபிராடு, தரிகா ஃபிராடு. அது எந்த அஸ்திவாரத்தின் மீது நிறுவப்பட்டிருக்கிறதோ அந்த அஸ்திவாரம் ஃபிராடு. அது இஸ்லாத்துல இல்லாதது, அது பொய்யானது. இது முடிஞ்சிருச்சுல. அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இருக்குது. என்ன இருக்குது, ரகசிய ஞானம் ஒண்ணு இருக்குது. எங்கடா இருக்குது, இந்த பார் ஹதீஸ் எடுத்து காட்டுவாங்க. என்ன ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் புகாரியில் இருக்கிறது. என்ன அபூ ஹுரைரா சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஃபில்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஆனி, ரசூலுல்லாஹ் தேர்ந்து நான் 2 பைகளை, பைங்கிறார் ஒரு பொருளை வாங்கிட்டு வரும்ல ரேஷன் கடையில் போய், அந்த மாதிரி என்ன செய்யறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து 2 பை நிறைய சரக்குகளை நான் மனப்பாடம் செய்திருக்கிறேன். அந்த சரக்குல ஒரு பையில உள்ள சரக்கை அனைவருக்கும் நான் பரப்பி விட்டேன். இன்னொரு பையில உள்ள சரக்கை நான் இப்ப சொன்னா கழுத்து அறுத்து போடுவாங்க. அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து நான் தெரிஞ்ச விஷயம் என்ன, 2ல ஒன்னை நான் எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டேன். இன்னொரு பகுதி ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்டேன், அதை நான் யாருக்கும் சொல்லல. ஏன் சொல்லல, சொன்னா கழுத்தை லகுத்தியத் ஹாதிஹில் ஹுல்கும், இந்த கழுத்து அறுபட்டு விடும், காலி பண்ணிடுவாங்க, என்னை நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். இதை எடுத்துக்கிறாங்க சர்க்கார் கூட்டம். இந்த பைஜீசா கூட்டம் என்ன பண்ணுவான், இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டு, பாத்தீங்களா அபூ ஹுரைரா கேட்ட செய்தியை பாதியைத்தானே சொன்னார். 2 பையில சரக்கு வாங்கினார்ல, ஒரு சரக்கை தானே விநியோகம் பண்ணினாரு, இன்னொரு சரக்கு ரகசியமா வச்சிருந்தார்ல. என்ன தெரிகிறது, 2 ஞானம் என்று தெரிகிறது. நம்ம கேட்கணும், சரி இருக்கட்டும்டா, அவதான் உத்தரவு சொல்லல, உனக்கு எப்படி தெரிஞ்சு, அடே ஓன் சொல்லப்படி வச்சுக்கிட்டா கூட அவர் என்ன பண்ணல, உன்னொன்னு யாருக்கும் சொல்லலன்ட்டார். யாருக்கும் சொல்லல, இல்ல சர்க்காருக்கு எப்படி தெரிஞ்சு, முடிஞ்சு வச்சாங்கல்ல, அவர் யாருக்கும் சொல்லலையே. அப்ப இது பொய். அவர் இந்த சொன்ன செய்தி புகாரியில இருக்கிறது. புகாரியில முதல் வால்யூம்ல 100, 120, 125வது ஹதீஸ்ல வரும் இது ஏறக்குறைய. அப்ப அபூ ஹுரைரா சொன்னார், என்ன சொன்னாரு, 2 விதமான செய்திகளை ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னாங்க. ஒன்ன எல்லாருக்கும் சொல்லிட்டேன், இன்னொன்னு சொன்னா கழுத்து அறுக்கப்படும். அப்ப ரகசிய ஞானத்துல கழுத்து அறுக்கப்படும். எதனால கழுத்து அறுக்கப்படும்? அப்ப இன்னொன்னு கழுத்து அறுக்கப்படுற அளவுக்குள்ள மேட்ரு. என்ன மேட்ரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்காலத்தில் வரக்கூடிய சில முன்னறிவிப்புகளை நமக்கு சொன்னார்கள். இந்த ஹிஜ்ரி இத்தனையில என்ன நடக்கும்,
இன்னென்ன மாதிரி குழப்பங்கள் ஏற்படும், இன்னென்ன மாதிரி ஆட்சியாளர்கள் வருவாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தாங்க. அத உதாரணமா அபூ ஹுரைரா இப்ப யஸீதுடைய காலம்னு வச்சுக்கிருவோம். அந்த காலத்தை பற்றி அபூ ஹுரைரா அறிவிச்சார்னு வைங்க, அவருக்கு என்ன ஆகும்? ரசூலுல்லாஹ் அறிவித்த அந்த முன்னறிவிப்புகளை சம்பந்தப்பட்டவர்கள் கொடுங்கோளர்கள் வாழுகிற காலத்தில் அறிவித்தால் அறுத்துருவான்ல. அப்ப கழுத்து அறுபடும் அவர் சொன்ன வாசகம் எதை காட்டுது? இதை தொழுவுங்கள் சொன்னா கழுத்து அறுத்துருவானா? ரகசியமான ஒரு திக்ர சொல்லி கொடுத்தா கழுத்து அறுத்துருவானா? அட கழுத்து அறுத்துருவாங்க, அதுக்கு பயந்துகிட்டு நான் சொல்லலன்னு சொன்னா மேட்ரு கழுத்து இருக்கிற சம்பந்தமான மேட்ரு. எதை சொன்னா கழுத்தா இருப்பான்? ஆட்சியாளர்களை பற்றி சொன்னா தான் கழுத்தா இருப்பான். ஆட்சியாளர்களுக்கு எதிரான செய்திகளை பரப்புனா தான் கழுத்தா இருப்பான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால அபூ ஹுரைரா அடிக்கடி துஆ செய்வாராம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ராஸி சித்தீன், 60ஆம் ஆண்டுடைய துவக்கம் இருக்கிறதே, ஹிஜ்ரி 60, அதில் ஏற்படுகிற குழப்பத்தை விட்டு யா அல்லாஹ் உன்கிட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன். இந்த 60கள்ல நிறைய குழப்பம் ஏற்படும் அவர் விளங்கி வைத்திருக்கிறார். அதை போய் இப்ப சொன்னார்னு சொன்னா கவர்மெண்ட் நடத்தணும் விடுவானா? அவனால் இடைஞ்சல் வரும். அதுதான் அவர் சொல்லாம போனார். அது மார்க்கத்துக்கு ஒண்ணும் கிடையாது. யஸீத் இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணுவான், முஆவியா இத்தனை வருஷம் பண்ணுவார்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? நம்ம அமல் செய்யறதுல என்ன இருக்குது? தொழுகையை பத்தி சொன்னா நம்ம அமல் செய்யலாம், நோம்பை பத்தி சொன்னா அமல் செய்யலாம், திக்ரு தஸ்பீஹ்னு அமல் செய்யலாம். இத்தனை வருஷம் இவன் ஆட்சிக்கு வருவான்னு உனக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி என்ன? அவர் மார்க்கத்தை மறைக்கல. சில முன்னறிவிப்புகள் தனிப்பட்ட நபர்களை பற்றிய முன்னறிவிப்புகள், அதை தெரிந்து கொள்வதனாலேயோ தெரியாமல் இருப்பதனாலேயோ மார்க்கத்திற்கு எந்த பாதிப்பும் வராது. மார்க்க சம்பந்தப்பட்டது இல்ல, அதைத்தான் அவர் சொல்லாம விட்டுருக்காரு. இதை நானா இட்டுக்கட்டி சொல்றேன், அது அவரே சொல்றாரு. அது யார் சொல்றா? அதுவும் அந்த புகாரியில தான். அதை தொடர்ச்சியா எதை எடுத்து காட்டுறாங்களோ அதுக்கு அடுத்து இது வரும். என்ன வரும்? அபூ ஹுரைரா சொல்லுவாரு, யார் நாம் இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பாதி மா பையன்னாஹு லின்னாஸ், மக்களுக்கு நாம் தெளிவாக விளக்கிய பிறகு யார் இந்த மார்க்கத்தை நாம் அருளியதை மறைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். இந்த வசனம் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் நான் எந்த ஒரு ஹதீஸை அறிவிச்சிருக்க மாட்டேன். மார்க்கத்தை மறைச்சா பயங்கரமான குற்றம், அதுக்கு பயந்துகிட்டு தான் நான் எல்லாத்தையும் அறிவிச்சுட்டேங்கிறார் இன்னொரு இடத்துல. அப்ப மார்க்கத்தை மறைக்கிறது பாவம் விளங்கி வச்சிருக்கிறாரு, மார்க்கத்தை மறைக்கிறது குற்றம் அவர் விளங்கி வச்சிருக்கிறாரு, அதை மறைச்சா அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாவும் விளங்கி வச்சிருக்கிறாரு. அப்ப அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் மார்க்க சம்பந்தப்பட்டது. மறைச்ச எதுவும் மார்க்க சம்பந்தப்பட்டது இல்ல. மார்க்க சம்பந்தப்பட்டதா இருந்தால் யார் மறைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குன்னு இந்த வசனம் இருக்குதே, அதுக்கு பயந்துதான் ஹதீஸை அறிவிக்கிறேங்கிறாரு. அப்ப அவர் மார்க்க விஷயத்தை மறைக்கல, சில நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை அவர் மறைத்தாரு. அப்ப ரெண்டு விஷயம், அவர் இந்த மார்க்க சம்பந்தப்பட்ட எதையும் அவர் மறைக்கல. இரண்டாவது விஷயம் என்னன்னா, அப்படியே ரகசிய ஞானம் இருந்துச்சுன்னு உன் பேச்சுக்கு வச்சுக்கிட்டாலும் அது அபூ ஹுரைராவோட மௌத்தாகி விட்டது. அபூ ஹுரைரா எப்ப மௌத்தா போனாரோ அவரோட அந்த ரகசியமும் சேர்ந்து மௌத்தாகி விட்டது. நீ உன் பையத்துல கூட அவரை கொண்டாந்து விட மாட்டேங்கிறியா? ஆதாரத்துக்கு அபூ ஹுரைராவை காட்டுற, நீ உன் பையத்துல ஷைகுமார்கள் பட்டியல்ல அபூ ஹுரைரா எங்கடா? அவருக்கு சொன்னார், அவருக்கு சொன்னார், அவருக்கு சொன்னார், நீ அலிட்டில கொண்டே முடிக்கிற, உன் ரூட்ல வரவே இல்லை இவர் அபூ ஹுரைரா. பொய்ன்னு விளங்கிருச்சா? அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், இஸ்லாம் என்பது வெளிப்படையானது, பகிரங்கமானது, ரகசியமான ஒன்றும் அங்கே கிடையாது, எல்லாமே மக்களுக்கு பொதுவாக சொல்லப்பட்டது. அப்ப இந்த ரகசிய இவங்களுடைய கான்செப்ட் எதுல அமைந்திருக்கிறது என்றால் இஸ்லாத்துல ரகசியமான ஞானம் சொல்றாங்களே, இந்த பேஸ் தப்பு. அப்ப ரகசிய ஞானம் இல்லைன்னா பின்ன எடுத்து கொண்டு போய் கேட்கிற, என்னத்து கேட்கிறேங்கிறேன்? ஒண்ணும் கிடையாது. மெஞ்சானம் எடுக்கிறேன் கேட்ட, மெஞ்சானம், அஞ்சானத்துக்கு பேர் மெஞ்சானம். இது பேர் என்னது? ஒரு இளவும் கிடையாது, அவனுக்கு ஒரு இளவும் தெரியாது. நமக்கு தெரிகிறது கூட இந்த ஞானிகள் சொல்றவனுக்கு தெரியாது. தெரியாம இருக்கிறதுக்கு பேர் என்ன வச்சுக்கிட்டான்? அது மெஞ்சானம், உங்களுக்கு எல்லாம் வழங்காது. இப்படி ஒரு விஷயம் இது இல்லைன்னு ஆயிடுச்சா? இரண்டாவது, நான் சொல்றதெல்லாம் தரிகாவுடைய பேஸ் அஸ்திவாரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்.
அஸ்திவாரத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்னு வைங்க, ஒரு காலத்திலையும் ஒரு பயல் உங்களை ஏமாற்ற முடியாது. இரண்டாவது என்ன சொல்றான், இது ரகசிய ஞானத்துக்காக செய்யற பையத்து. ரெண்டாவது என்ன செய்வான்னு கேட்டா, உங்கள்ட்ட வந்து கேட்பான். யார் கேட்பான்? இந்த செய்குமார்களுக்கு புரோக்கர் மாமா வேலை பார்க்கறவங்க இருக்கிறாங்க, ஆள் பிடிச்சு கொடுக்கிறது. இவனோ வந்து உங்கள்ட்ட கேட்பாங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா? நீங்க தொழுவுறீங்கள, தொழுவும் போது எவ்வளவு நினைப்புகள் உங்களுக்கு வருதுன்னு கேட்பாங்க. ஆமா, தொழுவும் போது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது, கொடுக்கல் வாங்கல் ஞாபகம் வருது, அவன் இதை தரணும் இவன் இதை தரணும் எல்லாம் அப்பதானே ஞாபகம் வருது. தக்பீர் கட்டி நீங்க பாருங்க, நினைக்காதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். யார் யார், ஆமா அவன் 500 இவன் 200 300, அதுக்கு முந்தி வர மாட்டேங்குது. அதுக்கு முந்தி சும்மா இருக்கும் பொழுது, நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது, படுத்துக்கிட்டு இருக்கும் போது, பேப்பர் படிக்கும் பொழுது என்னமாச்சு ஞாபகம் வருதா? எல்லா யாவும் எப்ப வரும்னு கேட்டா, தக்பீரை கட்டி நின்றா என்ன வந்துடும், எல்லாம் கொடுக்கல் வாங்கலாம், வந்து அடிக்கணும் உழைக்கணும் எல்லாமே வந்துடும். கொண்டாடி புருஷன் சண்டை வரைக்கும் அவன் இப்படி சொன்னா விடக்கூடாது, எல்லாம் இதுல தக்பீர் கட்டிக்கிட்டு இதை வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்பான். எப்படி கேட்பான்? பாத்தீங்களா உங்க தொழுகை சரியா இல்லைன்னு உங்களுக்கு விளங்குதா? நீங்கள் பாப்பீங்க, ஆமா நம்ம என்ன தொழுகிறோம், தொழும்பு என்னத்தையும் நினைக்கிறோமே. அப்ப சொல்லுவான், இது தூக்கி எல்லாம் மூஞ்சில எரிஞ்சிருவான். உங்க தொழுகையில எந்த எண்ணமும் இல்லாம ஒன்றி போய் உங்களால தொழ இயலுமா? ஏட்டு படிப்பை படித்தால் மனம் ஒன்றை இயலாது. எங்கள்கிட்ட பையத்து வாங்கினால் அப்படியே ஒன்றி போயிருவீங்க. அப்படின்னு இவனுக்கு என்ன செய்யுது? சொல்ற கரெக்டா இருக்குல்ல? தொழுவும் போது எல்லாம் நினைப்பு வர்றது நெசம் தானுங்க. தொழுவும் போது பலவிதமான எண்ணங்கள் உங்களுக்கு வர்றது நெசமா இல்லையா? நெசம். அப்ப நீங்கள் பாக்குறீங்க, ஆமா என்ன நம்ம தொழு, இந்த தொழுகை எல்லாத்துக்கு என்னத்துக்கு, என்ன தொழுவணும் பெரிய தொழுகை, தொழுவும் போது அடுத்த பத்தி பேசுறோம், தொழுவும் அதை நினைக்கிறோம், தொழுவு எது நினைக்கிறோம், பிராடு பண்றோம், பித்தலாட்டம் பண்றோம், எல்லா யாபத்துக்கும் தொழுகிறது. இது ஒரு தொழுகையா? இது அல்லாஹ்வுக்கு தேவையா? அப்புறம் நோம்புக்கு வருவாங்க, நோம்பு வைக்கிறீங்கள, நோம்பு வச்சுக்கிட்டே ஒரே நோம்பு துறக்க என்ன பிரியாணியா கஞ்சியா கூழா கோழியா வடையாண்டு யாவும் ஒண்ணுதா இல்லையா? என்னடா நோம்பு நோம்பா? அப்படி மெய் மறந்துட வேணா நீ அவன் கேட்கறது. ஆமா எல்லாம் யாவும் மறத்தானே செய்யுது. நம்ம நோம்பு வச்சுக்கிட்டு அதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மத்தியானம் 12 மணி தாண்டினோன்னு என்ன வச்சு என்ன சாப்பிடுறது, அது சாப்பாட்டை தயார் பண்றதுலாம் வண்டியை ஓடு. வீட்டில் உள்ள பெண்களா இருந்தால் அதுல ஓடிக்கிட்டு இருக்கு, ஆம்பளையா இருந்தா அதை மோப்பம் பிடிக்கிறதுல ஓடிக்கிட்டு இருக்கும். வீட்டில் உட்காந்து அந்த வாசத்தை இழுத்துக்கிட்டே இருக்குது. அப்ப நீ என்ன நோம்பு, இதெல்லாம் நோம்பா? மீன் பாக்குறாம இதெல்லாம் நோம்பா? புசுக்குதான். ஆமா, அப்ப நம்ம வந்து வேற ஒரு மார்க்கம் இருக்குது, இது சரியில்லை. இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு உள்ள மார்க்கம். நம்ம உயர்ந்த தரஜாவை அடையணும் என்றால் என்ன செய்யணும்? இந்த மாதிரி மகான் கையை சர்க்காரை பிடிச்சோண்டு வைங்க, நம்மளை பவரை ஏத்திடுவாரு அப்படின்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிக் கொள்ளணும், இதுல 2-3 விஷயம் இருக்கிறது. முதலாவது, இந்த ஒன்றி போறதுங்கிறான்ல, இப்படி ஒண்ணு இஸ்லாத்துல உண்டா? இப்படி ஒண்ணு உண்டான்னு கேட்கிறேன். கிடையவே கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்? இப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. ஒன்றி போய் தொழுவுதல் மார்க்கத்தில் இருந்தால் அதை யார் ஃபர்ஸ்ட் இடத்துல நிற்பா? ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. தக்பீரை கட்டிட்டால் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தொழுவுறதுன்னு ஒரு இஸ்லாத்துல அப்படி ஒண்ணு இருந்தால் அந்த நிலை யார் அடைந்திருப்பா? அல்லாஹ்வுடைய தூதர். அவங்களுக்கு கீழே எல்லாரும் அவங்க நிச்சயம் அடைந்திருக்க வேண்டும். என்ன சொல்றாங்க அவங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்கள் சிலதை நான் சொல்றேன், 100 கணக்கில் இருக்கிறது. அறிவாளிகள் புரிந்து கொள்வதற்கு 2-3 போதும்.